வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல. விசிஎன் சுத்தமா வரமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விஷால் கிட்ட வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க விஷால். நீ உன் மனைவிய ஏத்துக்கிட்டே ஆகணும். உன்னை எப்படியெல்லாம் வந்து கௌரவப்படுத்திட்டா பார்த்தியா? இந்த காலத்தில விட்டு குடுத்து போறதெல்லாம் ரொம்பவே வந்து கஷ்டம்ப்பா. பக்கத்தில இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது. அதுக்கப்புறம் நீ மிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அருமை தெரியும். இந்த காலத்தில சரியான முடிவு எடுத்துட்டோம்னு நெனச்சு யோசிப்போம். ஆனா தப்பான முடிவுன்னு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு தோணும்ப்பா. காலமும் திரும்ப வராது. நம்ப இழந்ததையும் மீட்கிறது ரொம்பவே கஷ்டம்ப்பா. பார்த்து புரிஞ்சுக்க அவ்வளதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. விஷால்லேருந்து எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க. அந்த இடத்துல எதார்த்தமா பாஸ்கர்லேருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஹாலில் வந்து சிந்தாமணிலேருந்து சுபத்ரா அம்மாலேருந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப பேப்பர் எடுத்து வாசிக்கிறாங்க. அவங்களே அறியாமல் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல என்னன்னு பார்த்தா விஷால் வந்து போட்டியில் ஜெயிச்சு கப்போட வாங்குற மாதிரி எவ்வளோ பெரிய காம்படிஷனில் விஷால் வந்து ஜெயிச்சிருக்கான் தெரியுமாங்க. ஏங்க இந்த நியூஸ் பேப்பரில் ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்குன்னு சுபத்ரா அம்மா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு காட்டுறாங்க அந்த இடத்துல. பாரேன், விஷால் வந்து அந்த போட்டியில வந்து கலந்துருக்கான். நம்ம இசைவாணிய தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அவ விஷால கூட்டிட்டு போனது எதுக்காகங்கிற இது மாரி ஒரு நல்ல விஷயத்துல நம்ம பையன பேரும் புகழையும் காட்டுறதுக்காக மட்டும் தான் அப்படின்னு பாஸ்கர் வந்து தெள்ள தெளிவா வந்து சொல்றாங்க. ஆமா, அண்ணி எப்போதும் இப்படி தானேன்னு பிரீத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது மாரி தான் யோசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ரொம்பவே நல்ல விஷயம் தான் சுபத்ரா. நம்ப மருமக, தங்கமான மருமக இப்படியெல்லாம் கிடைச்சதுக்கு நம்ப கோயில்ல கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது, சுபத்திராம்மா மட்டும் ஆனா அவ வந்தது நம்ம வீட்ல ஒவ்வொரு காரியமும் செய்யறதெல்லாம் சரியா இருக்கா? அவ பண்றதெல்லாம் தப்பா இருக்கே! அவ வந்த வழி சரியில்லையேன்னு சுபத்திரா அம்மா பேசுறப்ப கடுப்பாயிட்டாங்க பாஸ்கரோட அம்மா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? அவ வேணா வந்தது தப்பா இருக்கலாம். இந்த வீட்ல அவ ஆரம்பத்துலேருந்து உன் மனச ஜெயிச்சு தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. சமீபத்தில 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதுவும் நீ தான் தப்பா வந்து உன் மருமகள வந்து புரிஞ்சுகிட்டு இருக்க. அவ ஒரு காரியத்த வந்து யோசிச்சான்னா, அது சூப்பரா வந்து சிந்தனையோட பக்காவா நம்ம குடும்பத்த வந்து கொண்டு போயிட்டுருக்கா. உனக்கும் எனக்கும் தெரியுமா? ஏன் விஷாலுக்கே தெரியுமா? அங்க வந்து கலந்துக்கிட்டு, இது மாரியெல்லாம் கோப்பையெல்லாம் வந்து வாங்கணும்னு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னால ஆணித்தனமா சொல்ல முடியும். அது இசைவாணி மட்டும்தான். அவள என்னால விட்டே குடுக்க முடியாது. இந்த விஷயத்த ரொம்பவே கொண்டாடணும் அப்படின்னு சொல்றப்ப சுபத்ரா அம்மாக்கு கால் வருது. விஷால் வந்து பழையபடி என்னது காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு, அதுவும் கப்பெல்லாம் வாங்கியிருக்காப்புல. இது மிகப்பெரிய விஷயமாச்சே! எனக்கே வந்து சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கு. என் பையன் எனக்கே வந்து சர்ப்ரைஸ் குடுத்துருக்கான். காலையில தான் எனக்கே இந்த விஷயம் வந்து தெரியும்னு சந்தோஷத்தின் உச்சத்தில வந்து இருக்காங்க. அந்த இடத்துல சரிங்க, ரொம்பவே ஹேப்பியா இருக்குங்கிற மாரி பேசிட்டு எல்லாரும் கேஷுவலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஏங்க இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. நம்ம ஃபீல்டுல இருக்கிற, சர்க்கிள்ல இருக்கிற எல்லாரும். கண்டிப்பாம்மா இந்த விஷயத்த நம்ம கோலாகலமா வந்து கொண்டாடணும் அப்படின்னு சந்தோஷத்தின் உச்சத்தில வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பேசிட்டு இருக்காங்க. விஷால்லேருந்து எல்லாரும் வண்டியில ஏறி திருப்பி வந்து ஊருக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. வர்ஷினிய ஆல்ரெடி காப்பாத்திட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல இது ஸ்ரீஜாக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. ச்சே! நான் ஒண்ணு யோசிச்சா, அது ஒண்ணு நடக்குது. இவங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சிடலான்னு பார்த்தா, கடைசியில இப்படியெல்லாம் ஆயிப்போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லி முடிக்கிறாங்க. "அப்பா, நம்ம நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுப்பா. நம்ப ஏமாந்து போயிட்டோம். என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "சரிம்மா, இந்த வாட்டி அவளுக்கு அதிர்ஷ்டம் அதிகமா இருக்கு. அதனால தான் 2வது, 3வது வாட்டி வந்து தப்பிச்சுட்டா. ஒவ்வொரு வாட்டியும் அதிர்ஷ்டம்லாம் அவள வந்து காப்பாத்தாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அதிகாரியும் வராங்க. வந்துட்டு பேசுறாங்க. "சார், நாங்க தான் என்னமோ ஏதோ நெனச்சோம். நீங்க விடாப்பிடியா நின்னு தான் இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து சாதிச்சு காட்டியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷங்கிற" மாரி அந்த இடத்துல புகார் கொடுத்தது எல்லாத்தையும் வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இருப்பினும் இதுக்கான காரணத்த யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிங்க சார். கண்டுபிடிச்சு அவங்கள உண்டில்லன்னு ஆக்குங்க. அப்படின்னு சொல்லும்போது, சரி இனிமேட்டு நீங்க இங்க இருக்க வேணாம். ஏதாவதுன்னா நான் ஃபோன் அடிச்சு உங்களுக்கு தகவல் சொல்றேன். நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிகாரியிலேருந்து எல்லாரையும் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு பக்கம் விஷால் வந்து அப்படியே சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுலேருந்து எல்லாரும் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி, "டேய் இப்பதான் நாங்க கேள்விப்பட்டேன்டா. இந்த விஷயத்துல வந்து நீ ஜெயிச்சிட்டியாமே!" அப்படின்னு சொல்றப்ப, "ஆமான்டா. நீ ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு தெரிலடா. ஆனா பழையபடி நீ ஃபார்முக்கு வந்துட்டன்னு எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
சூப்பர்ரா மச்சான்! இப்படி தான் வந்து நீ வந்து இருக்கணும்." அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பெருமிதமா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல, "உன் ஒய்ஃப் தான் ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்டா இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இந்த போட்டியில வந்து நீ கலந்துக்கிட்டதுக்கு, ஜெயிச்சதுக்கான காரணம்னு. வாழ்த்துக்கள்டா." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்ச உடனே, "என்னது எல்லாரும் என்ன வந்து புகழ்றாங்களா?" அப்படின்னு இசை வந்து டைரக்ட்டா வந்து கேட்குறாங்க. "ஏன்டி ஒட்டு கேட்டியா? இதெல்லாம் இயல்பு தானங்க. கணவனோட வெற்றிக்கு பின்னாடி மனைவி தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, இன்னைக்கு உங்க விஷயத்துல அதுதானே நடந்துச்சு. ஏய்! நீ அப்படி என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் என்ன பண்ணனா? உங்கள இந்த விஷயத்துல கலந்துக்க சொல்லியிருக்கேன். உங்கள மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். உங்கள கடைசி நேரத்துல லிஃப்ட்ல இருந்தப்ப, மாட்டியிருந்தப்ப, நான் உங்கள காப்பாத்தியிருக்கேன். அது மட்டுமா நான் செஞ்சிருக்கேன்? அதுக்கு மேல என்னென்னலாம் நான் செஞ்சிருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே ஆடி போயிட்டாங்க, அரண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணணுன்னே வந்து தெரியாம நிக்கிறாங்க அந்த இடத்துல விஷால். "சரி, சரி. நீ நல்லா தான் வந்து சாதிச்சிருக்க. நான் இல்லன்னே சொல்லல. உன்னால தான் தாயே நான் ஜெயிச்சேன். சும்மா வந்து அதையே சொல்லிட்டு இருக்காதங்கிற" மாரி காமெடியா பேசிட்டு இருக்கிறப்ப, "அண்ணன கிராண்டா வந்து வெல்கம் பண்ணணுமா?" அப்படின்னு பிரீத்தி வந்து சொல்றாங்க. "கண்டிப்பா. அண்ணனுக்கு ஃபோன் அடின்னு" சொன்னோனே, "விஷால் அண்ணே, நீ இப்படியெல்லாம் வந்து மாஸ் பண்ணுவேன்னு எதிரே பார்க்கல. சரிண்ணே, நீ இப்ப எங்க இருக்க? நாங்க ஆன் த வேல வந்துகிட்டு இருக்கோம்." "சரிண்ணே, உனக்காக நம்ம குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அப்பாலேருந்து எல்லாரும். வாண்ணே, உன்னோட புது வரவுக்காக தான் நாங்கலாம் காத்துக்கிட்டு இருக்கோன்னு" சந்தோஷத்தின் உச்சத்தில வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாஸ்கர்லேருந்து எல்லாரும், "நம்ம பையன் சாதிச்சுட்டான்ல, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு" யோசிக்கிறப்ப, "சுபத்ரா, நீயே உன் கையால ஆர்த்தியெல்லாம் வந்து கரைச்சு அவன வந்து வரவேறுமா. எப்படி இருந்தாலும் கண் திருஷ்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இசைவாணி மேலேயும், நம்ம விஷால் மேலேயும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நம்ம தான் அவன நல்ல விதமா வந்து பார்த்துக்கணும்னு யோசிச்சுட்ருக்காங்க." அப்பன்னு பார்த்து ஆர்த்தி எல்லாம் வந்து கரைச்சு ரெடியா வந்து வச்சுருக்காங்க. அச்சச்சோ! ஆல்ரெடி ஒரு பேப்பர்ல வந்து இது மாரியெல்லாம் போட்டியில வந்து கலந்துக்கிட்டு வெற்றி வாய்ப்பு பெற்றுட்டாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கும்போது, நான் தடுக்கணும்னு நெனச்சேனே, இப்ப இது மூலியமாவது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா சுபத்ரா அம்மாவ வந்து பார்க்க போறோம். அவங்களுக்கு இசை மேல இருக்கிற கோவம் இது மூலியமா வந்து போயிடுச்சுன்னா, என்ன பண்றது? சும்மாவே வந்து இசைவாணி இசைவாணிம்பாங்க. இப்ப விஷால பழையபடி ஆக்கி கூட்டிட்டு போறா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நம்ப என்ன செய்ய போறோம்னு சுத்தமா வந்து புரியலையே அப்படின்னு பேரதிர்ச்சியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எது எப்படியோ நமக்கு நல்லது நடக்குமா இல்லையான்னு தெரியல. பார்க்கலான்னு ஸ்ரீஜா வந்து திங்க் பண்றப்ப, வீட்டு வாசல்ல நம்ப விஷால்லேருந்து எல்லாரும் அப்படியே கேஷுவலா வந்து இறங்குறாங்க. இறங்குனோனே, "விஷால் அங்கேயே நில்லுப்பா, நான் வந்திருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா அம்மா அப்படியே ஆரத்தி தட்ட எடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க. நின்னோனே அப்படியே வந்து நெத்தியில பொட்டெல்லாம் வந்து வச்சு விடுறாங்க. "நீ நல்லா இருக்கணும்ப்பா. இந்த அம்மாவோட மனச குளிர வச்சுட்ட. உன்னை இத்தன நாளா இது மாரிலாம் பார்க்கலையேன்னு நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அவனும் பொண்டாட்டியும் ராசி ஆயிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ சூப்பரா வந்து அவன் பழையபடி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். பாட்டி, நீங்க நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. டேய்! சும்மானு இருடா. நான் சொல்றேன்ல, அதெல்லாம் இல்ல. நீங்க ராசி ஆயிட்டீங்க. அதனால தான் நீ பழையபடி செம ஃபார்முக்கு வந்துட்ட. எனக்கு நல்லாவே தெரியும்டா" அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி செம்மையா கலாய்ச்ச உடனே, "ஆமாம் பாட்டி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மதான்" அப்படின்னு இசைவாணி சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. செம்மையா ராகவும் மட்டும் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீஜாவ பார்த்து, "என்னடா அது? இது மாரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும், இவங்க இப்படியே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்ரீஜாவும், ராகவும் இது மாரி பிரிஞ்சு தான் இருக்காங்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வலது கால எடுத்து வச்சு, "வாப்பா, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூன்னு" நம்ம இசைவாணி வந்து சந்தோஷமா வந்து பேசுறாங்க. சிந்தாமணிக்கு சுத்தமா பிடிக்கல. என்னடா இது இவளோட மவுசு வந்து நாளுக்கு நாள் வந்து கூடிக்கிட்டே போகுதே! இப்ப என்ன பண்ண போறோம்ன்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.